வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் MCQ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2, 3 அண்டு 4, 5 பார்த்துடலாம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிலபஸை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ நம்ம யூனிட் 1க்கு வரலாம். யூனிட் 1ல் கண்டிப்பாக நம்ம சிலபஸில் இதை பார்த்துருந்துருப்பீங்க. மேலே நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் ஈவன் தோ மேபி கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து பேசிக்ஸ் தான். கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் வந்து லைன் டைப்பு, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டரு, லே அவுட்டு, டைட்டில் பிளாக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷனிங் மெத்தட்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ நம்ம சிலபஸ்குள்ளே வரலாம். யூனிட் 1ல் பிளேன் கர்வ்ஸ் அண்டு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கோனிக்ஸ் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் கவர் ஆகும். அதாவது எலிப்ஸ், பரபோலா, ஹைப்பர்போலா, சைக்ளைடு, எபிசைக்ளைடு, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் தென் அதோடைய டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். இதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் கொடுத்துருக்குறாங்க. ரைட், இப்போ இதை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். நம்பர் 1 ஃபார்முலா பேஸ்டாக யூனிட் 1 எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கான்செப்ட் பேஸ்டா, அப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டா. இப்போ ஃபார்முலா பேஸ்டாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எசன்ட்ரிசிட்டி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இருக்குது. அது ஈஸி தான், அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் எதில் வரும்? எபிசைக்ளைடு, ஹைப்போசைக்ளைடில் அந்த தீட்டா கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட், இப்போ இந்த எசன்ட்ரிசிட்டிக்குரிய டெஃபினிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேலே என்ன வரும், கீழே என்ன வரும், அதாவது நியூமினேட்டர் அஸ் வெல் அஸ் டினாமினேட்டரில் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரிவர்ஸாக நமக்கு கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா எப்படி அது சேஞ்ச் ஆகும்? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே நீங்கள் பார்த்தோன்னே E = 2/3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிப்ஸை லாக் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலாக அது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனை ரிவர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஹைப்பர்போலா. ரைட்டா? அதனால் அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி டைரக்டாக கேட்கலாம். ஓகே, E = 1னா என்ன, <1 என்ன, greater than 1னா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சம்டைம்ஸ் அந்த டெஃபினிஷனை இந்த மாதிரி வேர்டிங்கில் கூட கேட்கலாம். அதாவது E = 1 அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? பேராபோலான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபோக்கஸ் டு த மூவிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த மூவிங் பாயிண்ட் டு த டைரக்ட்ரிஸ். அப்போனா அது வந்து பேராபோலா. ரைட், அதனால கண்டிப்பாக இந்த எசன்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க்கு கிட்ட டெஃபினட்டாக வரும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஆங்கிள் சொன்னோம் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னது? ரேடியஸ் ஆஃப் த ஜெனரேட்டிங் சர்க்கிள் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த டைரக்டிங் சர்க்கிள் இன்ட்டு 360 டிகிரி. அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஆங்கிள் தீட்டா கிடைச்சிரும். சரியா? இந்த ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி நமக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஜெனரேட்டிங் சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க, டைரக்டிங் சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. அது ரெண்டுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இதுக்கு டயாமீட்டர், இன்னொன்றுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பட் ஆனால் நம்ம ஃபார்முலாவில் போடும்போது எதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ரேடியஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் கிடைச்சிரும். ரைட், இதை உல்டாவா கேட்டாங்கன்னா, அதாவது இங்கே பாருங்க, நமக்கு ஆங்கிள் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஜெனரேட்டிங் சர்க்கிளுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஃபைண்ட் த டைரக்டிங் சர்க்கிள் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட், அப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? ரேடியஸ் கிடைச்சிரும். சரியா? சம்டைம்ஸ் வந்து இதில் ரேடியஸ்ன்னு கேட்காம டயாமீட்டரில் கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க? டயாமீட்டரில் கண்டுபிடிச்சு நீங்கள் ஆன்சரை அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அதுக்கடுத்து இப்போ நம்ம கான்செப்ட் பேஸ்டா யூனிட் 1ல் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஒரு கோன்ல இருந்து தான் இது ஆரம்பிக்குதா, அப்போ அந்த கோனே எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுல இருந்து கேட்கலாம். ஓகே, ஒரு கோன் அப்படிங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகும்? ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற பாயிண்ட்டை ரிவால்வ் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் பண்ணோம், அதாவது சுற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? கோன் வரும். சரியா? ஏன்னா கோன் தான் இதோடைய ஸ்டார்டிங்கு. ரைட், அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எலிப்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும், பேராபோலா எப்படி ஜென்ரேட் ஆகும், ஹைப்பர்போலா எப்படி ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக யூனிட் 4 நீங்கள் கொஞ்சம் கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட், இப்போ பேராபோலா எப்படி அப்டைன் ஆகும் ஒரு கோன்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரேட்டருக்கு பேரலா கட்டிங் பிளேனை நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? அந்த கோன்ல
ஒரு பேராபோலா ஷேப்ல ஒரு அவுட்லைன் தெரியும். ரைட்டா? ரைட். அதே மாதிரி அடுத்து இப்போ ஹைப்பர்போலா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யா, அதே கோன் தான். அந்த ஆக்சிஸுக்கு பேரலா கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேஸுக்கு பெர்பெண்டிகுலராக கட் பண்ணணும். ஓகே, இந்த 2 வார்த்தைகளுமே கரெக்டான ஆன்சர் தான். அப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த கிடைக்கிற அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போலாவா இருக்கும். ரைட். எலிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ அதுக்கடுத்தது என்ன இருக்குது? சைக்ளாய்டு. ஓகே, ஸோ ரைட். ஓகே, ஆன்சரே சொல்லிட்டேன், பரவாயில்ல. இங்க பாருங்க, ஒரு வீல் வந்து ஒரு ஹரிசாண்டல் ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ரோல் ஆகுது அப்படின்னா அப்போ அங்க ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரொஃபைல், அதாவது அந்த வீல்ல சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ட்ராக் பண்ற ப்ரொஃபைல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளாய்டு. சரியா? எய்தர் அது வந்து ஃபிளாட் 0 டிகிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கலாம் அல்லது இன்க்ளைன்டு சர்ஃபேஸா கூட இருக்கலாம். ஓகே, பட் எனிஹோ அது வந்து லீனியர் சர்ஃபேஸ். ரைட்டா? அடுத்து இப்போ எபிசைக்ளைட், ஹைப்போசைக்ளைட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்குரிய டெஃபினிஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எபிசைக்ளைட் அப்படின்னா என்னதுப்பா? ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளுக்கு அவுட்டர் சைடில் ரோல் பண்ணி போகும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபைல் தான் என்னது? எபிசைக்ளைடுன்னு சொல்லுவோம். அதே இது ஹைப்போசைக்ளைட்னா இன்னர் சைடில் அது ரோல் பண்ணி போகும்போது அது ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாத். ஓகேவா? அதுக்கடுத்து இன்வல்யூட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் யூனிட் 1ல. கண்டிப்பா இன்வல்யூட் ரொம்ப ஈஸியா டிரா பண்ணி இருந்திருப்பீங்க. பட் எனிஹோ அதுக்குரிய டெஃபினிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிடணும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டோ ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்டோ ஒரு ட்ரையாங்குலர் ஆப்ஜெக்ட் மேல நம்ம ரோல் பண்ணும்போதோ அல்லது அன்வவுண்ட் பண்ணும்போதோ அந்த ஸ்ட்ரிங் உடைய ஒன் ஆஃப் த எண்ட் ட்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்து தான் என்ன? இன்வல்யூட். இது வார்த்தை வவுண்டிங் அன்வவுண்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்வல்யூட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் டாபிக் பேஸ் பண்ணி கேட்கலாம். இதுல எது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், கிளாஸ்ல நடத்தும்போது நிறைய தடவை காமிச்சிருந்திருப்பாங்க. ரைட். அதாவது இந்த சிம்பிள் 2 தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்குரியது. அதே மாதிரி இந்த சிம்பிள் 3 இங்க பாருங்க, அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்குரிய சிம்பிள். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள். ரைட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, அல்லது 2 கூட கொடுக்கலாம். ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ. அதை கொடுத்துட்டு அதுக்குரிய கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ்ல உங்களை கேட்கலாம். அதுக்கு நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க புக்ல சிம்பிளா இருக்கக்கூடிய ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் டயக்ராம் எடுத்துக்கோங்க. அதுல கொஸ்டினை ஹைட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஆன்சரை மட்டும் பார்த்து எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளான 3D ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால அதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல நல்லா பண்ண முடியும். ஓகே, ரைட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு 2 அல்லது 3 சம் கூட வரலாம். அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்டா அப்ளிகேஷன் டைப்ல யூனிட் 1ல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த இதுல இருந்து சாலிடா ஒரு 4 மார்க்ஸ் கிட்ட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல எபிசைக்ளைடு டைரக்டா கொடுத்துட்டாங்க. ரோலிங் சர்க்கிள், ஜெனரேட்டிங் சர்க்கிளுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வந்து 60 தான் இருக்குதான் டயாமீட்டர். இது என்ன மாதிரியான ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது யூனிட் 1ல நடத்தும்போது இது சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ரைட். ஸோ இங்க ஹார்டின் ஷேப்னு கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக இந்த கார்டியாய்டு இருக்குது. ரைட்டா? அதை லாக் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது. இங்க பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பாதி இருக்கும்போது, அதாவது ரோலிங் சர்க்கிளும் ஜெனரேட்டிங் சர்க்கிளும் ஹாஃப் இருக்கிறச்ச இன்னர் சைட்ல ரோல் பண்ணுச்சுன்னா அது என்ன பாத்து கொடுக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இது வந்து ஹைப்போசைக்ளைட்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளமா நீங்க மேபி டிரா பண்ணியிருந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து இங்க பாருங்க, ஒரு சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிங் மாஸ்டர் ஒரு மோட்டார் பைக்கை இன்னர் சைட்ல ரோல் பண்றாராம். ஸோ ஆப்வியஸ்லி இன்னர் சைடுன்னு கொடுத்துட்டாங்க. பெரிய டயமீட்டர் இருக்குது, அப்புறம் சின்ன டயமீட்டர் இருக்குது. இது என்ன பாத்தை ட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்போசைக்ளைட். சூப்பர். அதுக்கடுத்து ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் வவுண்ட் பண்றாங்க. வவுண்ட் கீவேர்டு பார்த்துட்டீங்க. அப்ப என்னதுப்பா? இன்வல்யூட். ரைட். அதுக்கடுத்து இங்க பாருங்க, இது இப்பதான் மேபி கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் நீங்க. லித்தோஸ்ட்ராபி அப்படிங்கிறது எது ரிலேட்டடான ஒரு
கண்டிப்பாக மெடிக்கல் ரிலேட்டட் தான். எந்த கர்வு பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் எலிப்ஸ். ஓகே சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ரொஃபைலு, ஸ்பர் கியரு அதெல்லாம் என்ன விதமான ஒரு இதில் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க? இன்வெல்யூட், ரைட். அதுக்கடுத்து டைப் ஆஃப் கியர் ப்ரொஃபைல் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் மோஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ், சைக்ளாய்டல். ஓகே, அதுக்கடுத்து டிஸ் டைப் ஆண்டனாஸ் அதெல்லாம் வந்து இதில் வரும், பேராபோலிக் டைப் ஆஃப் ஷேப்ஸில் தான் வரும். அதுக்கப்புறம் எலிப்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள். ரிஃப்ளெக்டர்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ். அதுக்கப்புறமேட்டு யூஸ்டு இன் மெடிக்கல் ப்ரொசீஜர், தட் இஸ் ட்ரீட்டிங் கிட்னி ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் மிசைலுடைய நோசஸில் வந்து எலிப்ஸ் ஷேப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் எலிப்ஸுடைய ஃபேமஸ் அப்ளிகேஷன்ஸ் கேத்தரல் இன் லண்டன், அது வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு பேராபோலிக் கர்வ் எங்கே யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற 3ம் எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் சோலார் ரிஃப்ளெக்டர்ஸ், மிசைல் பாத்து, அதுக்கப்புறம் ஆர்க்கு, பிரிட்ஜஸ் அதிலெல்லாம். அதுக்கப்புறமேட்டு ஹைப்பர்போலா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் மோஸ்ட்லி வில் பி இந்த கூலிங் டவர்ஸில் வந்து ஹைப்பர்போலிக் ஷேப்பில் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நேச்சுரல் கூலிங் நடக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து ஹைப்பர்போலிக் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரைட், ஓகேம்மா. யூனிட் 1 இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க்கை எடுத்துருவோம் யூனிட் 1லேருந்து. இதே மாதிரி 2, 3, 4, 5 ப்ரிப்பேர் பண்ணணும். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன். யூனிட் 1ல் மேக்ஸிமம் மார்க்கை எடுத்தே ஆகணும். ஓகே, ஏன்னா ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக வரும். அப்போ நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப டைமை வேற கன்சியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? யூனிட் 1 எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக கரெக்டாக ஆன்சர்ஸை லாக் பண்ணிட்டு போகிறீங்களோ மிச்ச யூனிட்ஸில் நீங்கள் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.